लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 42வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாளை இங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய 78வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தளை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சே திருஅந்தாதி 100 கலித்துறையே. 78வது பாசுரம். செவி தலை வன்னியின் சூடு உண்ட வேயிசை தீப்பதும் யான். தவித்து அலைவன் மயலும் தமர்காப்பும் தமிழ்கலியன் கவித்தலைவன் திருவேங்கடத்தான் முன் கழறுமின் பொன் குவித்து அலைவந்து உந்து கோனேரி வாழும் குறுகினமே. தலைவி ஸ்தானத்திலிருந்து பேசுகிறாள். அலைகள் பொன்னை குவித்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கோனேரி என்கிற குளத்தின் அருகிலே இருக்கக்கூடிய நாரைகளே, என்னுடைய தலைவனிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இனிமையான குழலிசை கூட என் காதிலே நெருப்பு போல வந்து பாயுது. காதலால் நான் மிகவும் அவனை நேசித்து அவனுடைய பிரிவினால் துடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நிலையை பற்றி என்னுடைய பாங்கியரும் செவிலித்தாய்களும் மற்றவர்களும் என்னை பாதுகாக்கும் வகைகளையும் தமிழ் மொழியிலே நல்ல பாசுரங்களாக பாடிய திருமங்கையாழ்வார் பாடிய பாட்டுகளுக்கு தலைவனான திருவேங்கடமுடையானிடம் என் பிரிவு நிலையை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பரகால நாயகி என்று அழைக்கப்பட்ட திருமங்கையாழ்வார் திருமலை வெங்கடாஜலபதி பற்றி பாடிய பாசுரங்களை எல்லாம் தெரியுங்கள். ஒரு பெண்ணாக ஒரு தலைவியாக அவனை பிரிந்து துன்பப்பட்டதை எடுத்து சொல்லி என்னுடைய பிரிவு எப்படி எனக்கு துன்பத்தை தருகிறது என்று அவனிடம் கொண்டு போய் சொல்லுங்கள் என்று சொன்ன இந்த பாசுரம் இந்த 78வது பாசுரம். குழலிசை என்பது மிக இனிமையாக காதுக்கு இருந்த போதிலும் கூட அவனுடைய பிரிவின் காரணமாக அந்த குழலோசை கூட எனக்கு காதிலே நெருப்பு போல வந்து பாய்கிறது என்று சொல்லுகிறாள் தலைவி. நாரையை பார்த்து சொல்லுகிறாள், ஏன் நாரை கூட்டங்களே போய் பெருமாளிடம் சொல்லுங்கள், அவன் பிரிவால் நான் துன்பப்பட்டு கிடக்கிறேன் என்று சொன்ன பாசுரம் இந்த 78வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். செவித்தலை வன்னியின் சூடு உண்ட வேயிசை தீப்பதும் யான். தவித்து அலை வன்மயலும் தமர்காப்பும் தமிழ்கலியன் கவித்தலைவன் திருவேங்கடத்தான் முன் கழறுமின் பொன் குவித்து அலைவந்து உந்து கோனேரி வாழ் குறுகினமே. காயேன வாச்சா மனசேந்திரியோ உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமேதத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொல்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.